என்னோட மொபைலில் கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர்லேயே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு மொபைலில் டிஸ்பிளே உடஞ்சாலும் சரி, இல்லை மொபைலில் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், மதர் போர்டாக இருக்கட்டும், இல்லை கேமராவாக இருக்கட்டும், ஸோ மைக்கு, எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அதை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த செல் கேருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் பண்ணியாச்சு, பணத்துக்கு போ நல்லா இருக்குது, வாங்கிட்டு போயிடுறேன். சப்போஸ் வாங்கின அடுத்த நாளோ இல்லை 10வது நாளோ திரும்ப எனக்கு அதே பிரச்சனை வருது அப்படின்னா நான் என்ன செய்யட்டும்? நான் கோயம்புத்தூர் வந்திருக்க விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு சில நல்ல கடைகளை, பெஸ்டான கடைகளை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் எடிட்டர் மொபைல் சும்மா தாறுமாறா டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேயை எங்கே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட நான் கேட்டேன். அவன் இந்த கடையை தான் ரெக்கமெண்ட் பண்ணான். ஆக்சுவலி இந்த கடை எங்கே இருக்குன்னா போத்திஸ் கட்டு 7th ஸ்ட்ரீட் தலப்பாக்கட்டுக்கு ஆப்போசிட்ல செல் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடையில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஓகே, இந்த கடையோட பெஸ்ட் என்ன அப்படின்றத இந்த கடை ஸ்டாஃபுக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஜி, இப்போ வந்து நான் இந்த கடையை வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த கடைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சில கடைக்கு போயிட்டு வந்தேன். அந்த கடையில் டிஸ்பிளேவே போச்சு, கிட்டத்தட்ட 2 ரூபா கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்து மேலே வந்து கிளாஸ் மட்டும் போயிருக்கு சார். உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த கிளாஸ் மட்டும் பண்ணி தரலாம். உங்களுக்கு கிளாஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 999 பண்ணி தரேன். அப்போது டிஸ்பிளே ஒன்றும் ஆகாது சார். உங்களோட ஒரிஜினல் டிஸ்பிளே அப்படியே சேமாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை வராது. அதே கிளாரிட்டி, சேம் டச் சென்ட்டு அப்படியே சேமாக வந்துடும் உங்களுக்கு. அப்போது டிஸ்பிளே போகல உங்களுக்கு வந்து மேலே உள்ள கிளாஸ் மட்டும் தான் போயிருக்கு. ஸோ பார்த்துக்குங்க, மொபைலில் வந்து டிஸ்பிளே போகலையா, வெறும் கிளாஸ் மட்டும் தான் போயிருக்கான். ஸோ மற்ற கடையில் கொடுக்கும்போது காசு மேபி நம்மகிட்ட இருந்து அதிகமாக வாங்கணும், கறக்கணும் அப்படின்ற காரணத்தினால அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் இவங்க உண்மை என்னவோ அதை மட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே ஜி, இது வந்து எப்படி மாற்றுறது? இதுக்கு மட்டும் எவ்வளோ ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும்? இது வந்து ஒரு 999 ஆகும் சார். மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸில் முடிச்சு கொடுத்துருவோம் சார். 40 நிமிஷத்துலையா? ஆமாம் சார். உட்காந்து வாங்கிட்டு போயிடுவோம். நீங்கள் உட்காந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் சார். நீங்கள் வெயிட் பண்ணுற வீடியோவே நீங்கள் பார்த்து எப்படி பண்ணுறாங்கன்னு நேரில் பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் சார். வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் ஷூட் பண்ணிக்கலாம் சார். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் வீடியோ மூலியம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மற்ற கடையில் வந்து கொடுத்துட்டு போங்க, நாளைக்கு வாங்கிக்கோங்க, சாயந்தரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு தெரியல. பட் இவங்க வெயிட் பண்ணி 40 நிமிஷம் தான் உங்கள் டைம், வெயிட் பண்ணுங்க, இல்லை டீ குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனை வாங்கிட்டு போயிடலாம். ஓகே சார், இது பார்த்தீங்கன்னா அந்த ரெட்மி, இதுக்கு வந்து 999 சொல்கிறீங்க. மற்ற மொபைலுக்குலாம் எப்படி? எனி மொபைலுக்கு சார், ஆல் மாடலுக்கு 999 சார். எனி மொபைல்னா ஆப்பிள் மொபைலுக்குமா? எல்லாம் உங்களுக்கு சார். ஆப்பிளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர 999 பண்ணி கொடுப்போம். ஒரு ஸ்டேஜ், அதாவது மொபைலோட காஸ்ட் ஜாஸ்தியாக அது கூட காஸ்ட் ஜாஸ்தியாகும். அதனால் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர உங்களுக்கு 999 வரும். ஒரு 20,000 மொபைல் கீழே அப்படின்னா 20,000 கிலோமீட்டர்னா உங்களுக்கு 999 தான் வரும். மேக்ஸிமம் 999. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் 999 பண்ணி தரோம் சார். சூப்பருங்க. ஸோ உங்கள் மொபைல் ஒரு 20,000 மொபைல் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் அதாவது எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஸோ டிஸ்பிளே முதற்கொண்டு வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனையை இவங்க வெறும் 1000 ரூபாய்க்கு 999க்கு அவங்க முடிச்சு கொடுத்துட்றாங்க. 40 நிமிஷம் தான் மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மொபைல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இங்கே வந்து பாருங்கள் சார். இப்போ ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க அவங்க? இப்போ வந்து டிஸ்பிளே வந்து தனியாக ரிமூவ் பண்ணுவாங்க, ஃப்ரேம் வந்து தனியாக எடுப்பாங்க. மொபைல் இருந்து தனியாக டிஸ்பிளே இருக்காது. ஓகே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை என்ன செய்வாங்கன்னா அதை வந்து கிளாஸ் வந்து ப்ரோக்கன் கிளாஸ் வந்து தனியாக பிரிப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இவர் நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ எந்த ஒரு தில்லாலங்கடி வேலையுமே கிடையாதுங்க. ஸோ மற்ற கடையில் மாதிரிலாம் கிடையாது, இங்கே எல்லாமே நீட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் 40 நிமிஷத்தில் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த டிஸ்பிளே பிரச்சனை இருக்குது, டிஸ்பிளே மாற்றிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் மற்றவங்களுக்கு ஒரு மொபைல் சார்ஜ் ஏறாது, இல்லை மைக் கேட்காது, ஸ்பீக்கர் இருக்காது, ஸோ அந்த மாதிரி கிளாஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் சார் இருக்கேன். பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஆமாம், இங்கே வந்து என்னென்னா மைக் கேட்கல, ஸ்பீக்கர் கேட்கல, ப்ளஸ் மொபைல் வந்து வாட்டரில் விழுந்துடும். வாட்டரில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட்டிங் ஆகிட்டு இருக்கு, ஒர்க் ஆகலை, ஆன் ஆகலை அப்படின்னா என்ன ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருந்தாலும் இங்கே பண்ணிக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு மொபைல் வந்து சில இதில் வந்து மதர் போர்டு போச்சு அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. மதர் போர்டு ஆமாம், இங்கே வந்து மதர் போர்டு சேஞ்ச் பண்ணாலும் அவைலபிள் இருந்துச்சுன்னா அவைலபிள் கையோட மேக்ஸிமம் 1 ஹவரில் எந்த சர்வீஸாக இருந்தாலும் 1 ஹவரில் கஸ்டமர் வெளியிலே கிளம்பிடுவாங்க. கஸ்டமர் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து என்னென்னா ரன்னிங்கில் இருக்காங்க. அப்போ அவங்களோட ஸ்பீடுக்கு தான் அப்புறம் அந்த ஸ்பீடு ஒர்க்கு இங்கே வந்து அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதனால நாங்கள் எல்லாமே இங்கே வந்து கோயம்புத்தூர்ல வந்து 7th ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஒரு 8 பிரான்ச் இருக்கு. நம்மளுக்கு 8 பிரான்ச் இருக்கு. இங்கே 8 பிரான்ச் இருக்காமா? பார்த்தீங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய இது அப்படின்ட்டு. ஆமாம்.
பல வருஷமாக இந்த ஃபீல்டில் நல்லா இதாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. சில இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 799 699 பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை 600 700 பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது மக்களுக்கு என்னென்னா சார் ரேட் கம்மியாக இருக்குன்னு போவாங்க. அங்கே போனோன்னு என்னென்னா ஒரு சும்மா நார்மலான ஒரு பேக்கிங் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் கொடுத்துட்டு இந்த மறுநாள் வந்தோன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ்லாம் இருக்காதுங்க. இங்கே வந்து என்னென்னா வந்து நைட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணி அழுத்தி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உட்காந்து வாங்கிட்டு போயிருங்க. மேக்ஸிமம் 40% சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கங்க, நீங்கள் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இது இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு சின்ன இஷ்யூ வந்தாலும் இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் நான் பண்ணிட்டு போனேன், நேற்று பண்ணிட்டு போனேன், இன்றைக்கி ஒர்க் ஆகலாம், எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு 2 days பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி எங்கிட்ட வந்து திருப்பி என்ன குறைய பண்ணிங்கனாலும் அந்த ப்ராப்ளத்துக்கு கிளியராக சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலைனாலும் அவங்க என்ன பேமெண்ட் பண்ணாங்களோ அதை ரீபேட் பண்ணாலும் ரீபேட் பண்ணிக்கிடுவோம். ஓகே. அந்த ரெஸ்பான்ஸ் இல்லை என்னாலும் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. ரைட். ஓகே. ஆக்சுவலி இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஹீட் பண்ணுறீங்க கேட்டிங்களா? ரைட். ஓகே. இப்போ உங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, வேலை பார்க்கட்டும். இப்போது இந்த மொபைலில் வாங்கிட்டு போயிடுறேன், சர்வீஸ் பண்ணியாச்சு, பண்ணதுக்கு போது நல்லா இருக்குது, வாங்கிட்டு போயிடுறேன். சப்போஸ் வாங்கின அடுத்த நாளோ இல்லை 10வது நாளோ திரும்ப எனக்கு அதே பிரச்சனை வருது அப்படின்னா நான் என்ன செய்யட்டும்? உங்களுக்கு வாரண்டியோட தான் சார் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்வீஸுக்கு வாரண்டி கொடுக்குறீங்களா? ஆமாம், 3 months உங்களுக்கு வாரண்டியோட தான் வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலாம் அப்படின்னா நாங்கள் எங்கள் சைடு என்ன இருக்கோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து என்னன்னா அது வந்து புரோக்கன் ஆனால் மட்டும்தான் நாங்கள் அப்செட் பண்ண மாட்டோம். அதாவது புரோக்கன் அதாவது உங்களோட இஷ்யூவில் வர்றது, அந்த புரோக்கன் வாரண்டி மட்டும் நாங்கள் அப்செட் பண்ண மாட்டோம். புரோக்கன் ஆகலாம், எனக்கு டச்சு இப்போ மாற்றிட்டு போயிருக்கேன், இப்போ கிளாஸ் மாற்றிட்டு போயிருக்கேன், அப்படி ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னா நான் எங்கள் சைடு என்ன இருக்கோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு பேமெண்ட் வாங்குறீங்களா? அது பேமெண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்கள் சர்வீஸுக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இங்கே வந்து சர்வீஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிரச்சனை அந்த அன்றைக்கி சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. கொண்டு போனதுக்கப்புறம் நாளைக்கோ நாளை கழிச்சோ 2 நாளோ இல்லை 10 நாளோ அவங்க திரும்ப உங்களுக்கு பிரச்சனை வருது, அதே பிரச்சனை வருது அப்படின்னா திரும்ப கொண்டு வந்தாங்கன்னா இவங்க அதை ஃப்ரீயாகவே திரும்ப பார்த்து கொடுத்துட்றாங்க. சப்போஸ் அந்த பிரச்சனை அப்பயே சால்வ் ஆகலாம் அப்படின்னா என்ன செய்யுது? என்னது அந்த கொண்டு வந்த பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் முடியல, கண்டிப்பாக சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உறுதியாக சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ என்னாச்சு பண்ணுறாங்க, அதை வந்து கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க சார். அப்போ அந்த ப்ரோக்கன் வந்து ஹீட்டில் இருக்கிற ப்ரோக்கன் கிளாஸை தனியாக ரிமூவ் பண்ணுவாங்க. ப்ரோக்கனை மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க. ப்ரோக்கனை மட்டும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ரோக்கன் கிளாஸ் அந்த உடஞ்ச கிளாஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க. மேபி அது லேயர் இருக்கும் போல இருக்குது, அதை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் அந்த இப்போ உடஞ்ச கிளாஸ், நம்ம கிளாஸ் உடஞ்ச கிளாஸு. ஸோ இதுக்கு பதில் இவங்க இந்த கிளாஸ் போடுறாங்க. இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமே தெரியல, அப்படியே பக்காவாக இருக்குது. ஸோ மற்ற கடையில் வந்து போடுவாங்க, ஆனால் அது அந்த குவாலிட்டி வராது. டச் சென்சிட்டிவ் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா இது சில கடையில் இந்த மாதிரி 600 700 800 பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து இதே குவாலிட்டியில் பண்ண முடியாது இவங்கன்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் கொடுக்க குவாலிட்டி அவங்களால கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ எல்லா வேலையுமே நீட்டாக தெளிவாக பண்ணுறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது? ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதை வந்து என்ன செய்வாங்க ஆனால் இதுக்கு மேலே வந்து ஒரு ஓசிஐ மாதிரி பேக்கிங் பேஸ்ட் மாதிரி வரும். போட்டு ரெண்டுமே பிட் பண்ணி மிஷினில் போட்டுருவாங்க. மிஷினில் போட்டு ஒரு கரெக்டாக மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ ரொம்ப டைம் ஆகாது. பேக்கிங் ஆகி பக்கா பேக்கிங் ஆகி ஒரிஜினல் டிஸ்பிளே வந்துடும். மிஷின்னா புரியல, மிஷின் எப்படி? இங்கே உங்கள் பக்கத்தில் இருக்குது. ஆமாம், வேக்கம் மிஷின் சொல்லி. ஓகே, ஆமாம். இது வந்து இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா சில கடையில் என்ன செய்வாங்க, இந்த 599 699 அப்படின்னு ஒவ்வொரு ரேட்டை கம்மி பண்ணி பேசுவாங்க. இது என்ன செய்வாங்கன்னா இது கீழே வந்து ரேரு வராது. ஒரு ரேர் வராமல் என்ன செய்வாங்கன்னா இதை வந்து இப்படியே பேக் பண்ணி கம்மு போட்டு ஒட்டி அப்படியே கையில் கஸ்டமர் கையில் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து ஃபினிஷிங் பார்க்கும்போது ஒரு 2 days 3 days ஃபினிஷிங் பக்காவாக தெரியும். ஆமாம், அப்போ பார்க்கும்போது கையில் வந்து வேர்வை கை பார்த்தீங்களா? ஸோ கையில் வேர்க்கும், அதை பிடிக்கும்போது கண்டிப்பாக அந்த கம்மு அப்படின்றனால கிளாஸ் வந்து என்ன ஆகும்னா இது ஒரு 1 week இல்லை ஒரு 1 month ஆனோன்னா என்ன ஆகும்னா இது ரெண்டுக்கு ரேட் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. அந்த ஒரிஜினல் பேக்கிங் வராது. அதனால தான் ரேட் கம்மியாக அவங்க வந்து ரேட் கம்மியாக பண்ணுறதுக்கு இது ஒரு இது அதுதாங்க. அவங்க எதுக்காக ரேட் கம்மியாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. இது பண்ணாலுமே ஃபினிஷிங் சரியாக இருக்காது. 2 மாதம் 3 மாதத்தில் கண்டிப்பாக டிஸ்பிளே வந்து பொசிஷன் மாறிடும். பட் இவங்க மிஷினில் பண்ணுறதுனால 3 மாதம் கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ வாரண்டி கூட இல்லை, கேரண்டி தாங்க. அது திரும்ப பண்ணி கொடுக்காங்க அப்படின்னா அது கேரண்டியில் தான் வரும், வாரண்டியில் வராது. ஓகே ஜி, இப்போ பண்ணிடலாமா? அது திருப்பி இப்போ வந்து அவர் வந்து அந்த ஓசியை போட்டு பக்காவாக பேக் பண்ணி வருப்பாருங்க. ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிஸ்பிளேவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மேலே அடுத்து டிஸ்பிளே போடும்போது உள்ளுக்கு டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இப்போது பக்காவாக அதுவே அதிகமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியம் தானே அது.
இதுதான் அந்த லேயருங்களா? ஆக்சுவலி இதுதான் அந்த லேயர். ஸோ மற்ற கடையில் பண்ண மாட்டாங்க சொன்னாங்க இல்லையா, அதுதான் இந்த லேயர். ஸோ இந்த லேயர் கண்டிப்பாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேவும் இந்த டச்சும் கரெக்டாக உட்காரும். ஒரிஜினல் பேக்கிங் அதான் ஒரிஜினல் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரிஜினல் எப்படி ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிடைக்குமோ அதே ஃபினிஷிங் இதில் கிடைக்கும். ஆனால் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மற்ற கடையில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டச் எல்லாமே ப்ராப்பராக வேலை செய்தான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க கரெக்டாக ஒர்க் ஆகுதா? 1 டைம் 2 டைம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ அவங்க வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகுற மாதிரி தான் தெரியுது. ஒர்க் ஆகுதா சார்? பக்காவாக வேலை செய்யுது. ஸோ சூப்பராக வேலை செய்யுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மெல்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே பேக்கிங் மிஷினில் பேக்கிங் பண்ணுறாங்க. பட் அந்த பேக்கிங் மிஷின் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே சார் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இது வந்து 2 இதுமே பேக்கிங் பண்ண போகிறோம். அந்த ஓசி ஒட்டி இப்போ பேக் பண்ணாங்கல்ல, ஆமாம், அது வந்து இந்த இதுனா வேக்க மிஷினு. இந்த மிஷினில் உள்ளே போட்டோன்னா என்ன ஆகுனா இது ரெண்டுமே பேக்கிங் பக்கா ஒரிஜினாலிட்டியாக பக்காவாக வந்துடும். ஸோ ரெண்டுமே மெல்ட் ஆகுன்றீங்க? ஆமாம், ஹீட் ஆகும், ஃபிக்ஸ் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் ஓடும் இது வந்து. இதுதான் மற்ற கடையில் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க? சில கடையில் பண்ணுவாங்க அவங்க அந்த இதுக்கு நாங்கள் என்ன சார்ஜஸ் பண்ணுவோம் அதே சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஓகே. சில கடையில் இந்த 599 இந்த மாதிரி 699 இந்த மாதிரி பண்ணுறாங்களா, கம்மியாக பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இதை வந்து என்ன செய்வாங்கன்னா நான் சொல்லி காமிச்சல அந்த மாதிரி மேலாப்பில் ஒரு பேக்கிங் பண்ணிட்டு பேக்கிங் பண்ணிட்டு லப்பர் பண்ண போட்டு கையில் கொடுத்துருவாங்க. இது வந்து சில கஸ்டமருக்கு தெரியாது. அதை வந்து வெளிப்பட நான் வந்து எனக்கு தெரியாது, இப்படி பார்க்கும்போது தான் தெரியுது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் பேக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ மிஷின் பேக்கிங் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சாச்சு. மிஷின் பேக்கிங் முடிச்சோன்னா டேரெக்டாக மொபைலில் போட்டு பேக் அதான் அடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ ஃபைனல் ஸ்டெப் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறது தான். இந்த மிஷின் பேக்கிங் தான் மற்ற கடையில் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால தான் அவங்க 600 700 வாங்குறாங்க. அந்த மாதிரி 600 700 வாங்கினாலுமே கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஏன்னா மிஷின் பேக்கிங் தான் பக்காவாக இருக்கும். கையில் பண்ணும்போது சும்மா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதுதான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக மெல்ட் பண்ணுது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ இன்னும் 10 நிமிஷத்தில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். வந்து வேக்கம் ஆயிடுச்சு. ஓகே ரிமூவ் பண்ணுறேன். ஓகே சார், இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, பக்காவாக வந்துருச்சு. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஃபினிஷிங் பக்கா ஃபினிஷிங். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் வச்சு நினைக்கிறேன். 10 நிமிஷம் தான். ஆமாங்க, மொத்தத்துக்கு 40 நிமிஷம் சொன்னாங்க. இப்போதைக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆயிருக்குது. மொத்தத்துக்கு 20 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அடுத்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நினைக்கிறேன். அப்படியா சார்? க்ளீன் பண்ணி அவ்வளோதான், பேஸ்ட் போட்டு பேக் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான், அவ்வளோதான். ஸோ மொத்தத்துக்கே ஒரு 1/2 hour தாங்க இந்த மொபைலுக்கு மொத்த டிஸ்பிளே மாற்றுறதுக்கு. இப்போ 1/2 hour எடுத்திருக்காங்க. ஸோ 40 நிமிஷம் மேக்ஸிமம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourலேயே எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுத்து அசம்பிள் பண்ணுறது தான் பாக்கி. ஓகே, இப்போ அசம்பிள் பண்ண போகிறாங்க. ஸோ அதையும் பாருங்கள் எப்படின்ட்டு. ஓகே, இப்போ உங்கள் மிஷின் பேக்கிங் முடிச்சுட்டு ஃபைனலாக அசம்பிளுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த அசம்பிள் மட்டும் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம மொபைல் நம்ம கைக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகே, இப்போது ஃபைனல் ஸ்டெப் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் 2 நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பாருங்கள், முடிஞ்சானா? முடிஞ்சுதாமா? ஸோ பாருங்கள், ஆன் ஆகிட்டு இருக்கு. புரியல? ஆன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, மொபைல் ஆன் ஆகி இன்னொரு டைம் செக் பண்ணிட்டு ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து மொபைல் ஆன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு டைம் லாஸ்ட் டைம் செக் பண்ணுறாரு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா கையில் மொபைல் கொடுத்துருவாரு. அவ்வளோதான். எப்படின்னா ஒர்க் ஆகுதாண்ணா? பர்ஃபெக்டாக ஒர்க். எஸ், பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்து பின்னுக்கு பேக் பண்ணலை மட்டும் போட்டுட்டு கையில் மொபைல் வாங்கிக்க வேண்டியது. ஃபைனல் டச் முடிஞ்சுன்னா ஓகேங்க, எல்லாமே முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு half an hour தான் மொத்தத்துக்கு ஆயிருக்குது. நம்ம லாஸ்ட் ஒரு தடவை ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். அவர் செக் பண்ணி பார்த்துட்டாரு. ஸோ இப்போ நம்ம திருப்திக்காக நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி வாங்கிட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபோனை கை வாங்கியாச்சு. ஆக்சுவலி இதுக்கு முன்னுக்கு ஃபோன் எப்படி இருந்துச்சுன்னா கொடுங்கண்ணா. ஸோ சும்மா தாறு மாறாக நொறுங்கி இருந்துச்சு. வெறும் 1000 ரூபா தான் செலவு. வெறும் 1000 ரூபா மட்டும் தான். மற்ற கடைக்கு போயிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை சொல்லிட்டு இருக்கேன். 700 800 ஒரு பில்லை போடுவாங்க. அதுக்கு ஒர்த்து இல்லாமல் இருக்கும். இல்லை 1000 2000 பில்லை போட்டு நம்மளை ஏமாற்றிடுவாங்க. பட் இங்கே 1000 ரூபாய்க்கு பர்ஃபெக்டாக எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கொண்டு போகலாம். வரேண்ணா. ஸோ அதான் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அது அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டாங்களே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து ஒரு டெம்பர் ஒன்று ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவேன். ஓ, டெம்பருக்கு ஃப்ரீங்களா? ஃப்ரீ பண்ணி ஓகே வந்து கிளாஸ் வந்து டெம்பர் ஒன்று ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. அதாவது இங்கே வந்து கிளாஸை மாற்றினீங்க அப்படின்னா, கிளாஸ் உடஞ்சிருக்கு, டிஸ்பிளே உடஞ்சிருக்கு அப்படின்னா இங்கே மாற்றினாங்கன்னா அவங்களுக்கு டெம்பர் ஒன்று நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க.
சூப்பர் ப்ரோ. வேறு டெம்பர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவேன். டெம்பர் அங்கேயே ஒட்டியே கொடுத்துருவேன். இல்லை சில மொபைலுக்கு வந்தோம்னா லப்பர் போட்டிருக்கனால கையில் டெம்பர் ஒட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து கையில் பேக் பண்ணி கையிலே கொடுத்துருவோம். ரொம்ப அவசரம், ரொம்ப அர்ஜென்ட் அப்படிங்கிற கஸ்டமருக்கு வந்து கையிலே டெம்பர் பண்ணி கொடுத்துட்ருவாங்க. ஆமாம், அதுக்கு ஒரு டெம்பருக்கு வெளியே போய் வாங்கினப்போ அதுக்கு 100 ரூபா ஆகும். 100 ரூபா வரும். அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. அது எஸ். ஸோ அந்த 1000 ரூபாய்க்குள்ளே எல்லாரும் 1000 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு அந்த இது பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிடும். ஆனால் இப்போ எனக்கு ஒரு சில டவுட் இருக்குண்ணா. நான் வந்து என் மொபைல் இப்போ இதுக்காக இங்கே வந்திருக்கேன். நான் தேனிலேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கேன். ஸோ கிட்ட 300 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 600 கிலோமீட்டர் ஆகுது. சப்போஸ் வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்குது அதுக்கு? அங்கேருந்து நான் வராமல் இருந்து நீங்கள் வர வேண்டியது அவசியம்லாம் இல்லை சார். ஓகே, ஜஸ்ட் ஒரு கொரியர் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இன்னைக்கு கொரியர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நாளைக்கு காலையில் ரிசீவ் ஆயிரும். நாளைக்கு நான் ஈவினிங்கே நான் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்ருவோம். எனக்கு நாளை கழிச்சு உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் சார். ஸோ ஒன் டே தான் நமக்கு உங்களுக்கு டைமிங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்கீங்க. இல்லை எல்லாம் இப்போ போன இதில் பண்ணியிருந்த போட ஃபுல்லாமே கொரியர் தான் வந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு. ஓகே ஓகே. கொரியர் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ நீங்கள் எந்த ஊரில் தமிழ்நாடு மட்டுமா இல்லை எல்லா நாட்டில் வந்து பண்ணிக்கிட்டு நார்த் இந்தியா எல்லாம் பாண்டிச்சேரிலேருந்து வந்துகிட்டு இருக்கு சார். ஆந்திராவிலேருந்து வந்துகிட்டு இருக்கு. எல்லா பக்கமே எங்களுக்கு கொரியர் வந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே. கொரியர் வந்து நாங்கள் கொரியர் பண்ணிட்டு திருப்பி அவங்களுக்கு கொரியரே போட்டு விட்றோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஒரு இது இல்லாமல் அவங்களுக்கு என்ன ஒர்க் மொபைல் ப்ராப்ளமாக இருந்தாலும் அனுப்பிவிட சொன்னால் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பார்த்துக்கங்க, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி டேரெக்டாக வந்து பார்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போட்டுருங்க. உங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து கால் பண்ணி கேட்டுக்கங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டுக்கங்க. அதுபோல் கொரியர் போட்டுருக்கங்க. இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. கொரியருக்கு சார்ஜ் எப்படி ஜி? கொரியர் சார்ஜஸ் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுறது மட்டும், ரெண்டாவது சார்ஜஸ் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிடுவீங்களா? நீங்கள் ஓகே, அதாவது நீங்கள் அனுப்புறதுக்கு மட்டும் தான் நீங்கள் சார்ஜ் பண்ண போகிறீங்க. இங்கேருந்து இவங்க ஃப்ரீயாகவே திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. சூப்பர் ஜி. அவங்களுக்குமே டெம்பர்லாம் கொடுத்துருவீங்களா? ஆமாம், எல்லாத்துக்குமே டெம்பர் ஃப்ரீ சார். டிஸ்பிளே என்ன மாற்றினாலும் டெம்பர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. நம்ம ஒர்க்குக்கு வந்து என்ன நம்ம கடைக்கு ஷாப்புக்கு எதுவும் வந்தாலும் சரி, என்ன அவங்களுக்கு என்ன ஒரு மொபைலில் ஒரு என்ன ஸ்பேர்ஸ் எதுவும் இல்லை, பவுச்சு வேண்டும், என்ன உள்ளே நுழைஞ்சிட்டா ஒரு மொபைலோட என்ன பொருள் வேணும்னாலும் கிடைக்குங்க. ஆமாம். ஸோ ஆமாம் சொல்லப்போனால் இது ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அக்சசரிஸ் இதெல்லாம் எதுக்காகச்சு? எல்லாமே அது மொபைலோடது தான். ஸோ நீங்கள் வந்து சர்வீஸ் மட்டும் பண்ணலாம். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பவுச்சு, ஹெட்ஃபோனு, இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் ரொம்ப போய்கிட்டு இருக்கு. அதனால பூம் ஹெட்செட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய நம்மகிட்ட எல்லாமே ஜிப்ரானிக்ஸ். ஆமாம், எல்லாமே ஜிப்ரானிக்ஸ் கம்பெனி ஐட்டம் தான். ஃபுல்லாமே நம்மகிட்ட வந்து பிராண்டட் மட்டும் தான் இருக்கும். அன்பிராண்டட் நான் பிராண்டெலாம் இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்லி ஜிப்ரானிக்ஸு, பாக்ஸின்னு, ஜேபிஎல், ஸ்கல்காண்டி, சாம்சங் இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டமாக தான் நம்மகிட்ட இருக்கும். ஸோ பிராண்டட் ஐட்டம் வாங்கணும், நல்லா நம்பிக்கையாக வாங்கணும். ஸோ பிராண்டட் ஐட்டுக்கு ஃபஸ்ட்டு காப்பிக்கு வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. பட் இங்கே பிராண்டட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே சார், நீங்கள் டெம்பருமே பெஸ்ட்டாக பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி, நல்ல 100% குவாலிட்டியான டெம்பர் தான் இங்கே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆமாம், ப்ரீமியமும் நல்ல டெம்பர் ஒட்டினா ஸ்டேட்டஸும் பக்காவாக இருக்கும். டச் சென்சிட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டின ஃபீலிங்கே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும் டெம்பர். ஆமாம், அதே ஃபீலிங் இருக்கும். ரெண்டாவது இது என்னென்னா, உங்களுக்கு இந்த நார்மல் டெம்பர்னா நார்மல் டெம்பர் போட்டு கொடுப்போம். இங்கே வந்து மேட் டெம்பர்னா மேட் டெம்பர், 3D டெம்பர், எல்லா டெம்பருமே கம்மியாக கொடுக்கலாம். அது லோ குவாலிட்டி கிடைக்கும் சார். அந்த மாதிரி அந்த அது இருக்குது சார். இது வந்து என்னென்னா, இப்போ மார்க்கெட்டில் லோவாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து ஒருத்தங்க அங்கே கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, அது குவாலிட்டியோட தெரியாது. நம்ம தான் குவாலிட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ நம்ம வந்து என்னென்னா அந்த குவாலிட்டி ஒட்டி காமிச்சிடும். அவங்களுக்கே அந்த அங்கே அவ்வளோ பண்ணாங்கன்னா அதே நான் ஒட்டி காமிக்கிறோம். அதோட டச் சென்சிட்டிவ், இதோட டச் சென்சிட்டிவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒட்டினதுக்கப்புறமே உங்களுக்கு ஃபீலிங் தெரியும். ஸோ ரெண்டுமே இங்கே இருக்குது. மற்ற கடையில் இருக்கக்கூடிய அந்த சாதா டெம்பரும் இருக்குது, ப்ரீமியம் இங்கே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அதோட இது இங்கே ஒட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களோட ஃபீலிங். ஒட்டுறதுக்கு முன்னாடி தெரியாது அந்த ஃபீலிங். வந்து ஒட்டினா சும்மா பேருக்கு ஒட்டினா டெம்பர் வந்து சும்மா ஒரு பேருக்கு ஒட்டிட்டு நாளைக்கு கீழே விழுந்தாவோ இல்லை ஒரு டச் என்ன ஒரு காலைங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வந்து ஒட்டும்போது தெரியாது. ஒட்டி முடிச்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு. வீட்டுக்கு இப்போ தெரியும் அதோட ஃபீலிங்கு. அதனால நம்ம வந்து என்னென்னா இங்கே வந்து வந்தாவே அவங்க கஸ்டமர் திருப்தியாக போகணும். அதுக்கு மாதிரி பண்ணி கொடுத்துக்கிட்டு அதாவது சொன்னார் 4 வருஷம் இங்கே தான் வரேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திருப்தியாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க 4 வருஷம் இங்கே வர்றாங்க. அதனால தான் பார்த்துக்கங்க, எல்லாமே ஒரிஜினலாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா, மொபைல் சர்வீஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செல் கேர் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட மொபைலில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவர்லேயே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு மொபைலில் டிஸ்பிளே உடஞ்சாலும் சரி, இல்லை மொபைலில் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், மதர் போர்டாக இருக்கட்டும், இல்லை கேமராவாக இருக்கட்டும், ஸோ மைக்கு, எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அதை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள்
இந்த செல் கேருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செல் கேரோட நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி கால் பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னா கொரியர் ஆப்ஷன்ஸும் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதே போல் வேறு ஏதாவது பெஸ்ட்டான கடை இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன். மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த சர்வீஸ் பொறுத்தவரை. ஸோ பெஸ்ட்டான கடை இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை இல்லை இந்த கடை இருக்குது அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிருங்க. இதே போல் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வர பெல் பட்டன் எடுத்துருங்க. இதே போல் மற்றொரு பயனுள்ள சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர்.